ஜெய் பிரதிங்கரா உங்களோட ஜெய் காளி பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து குல தெய்வ வசியம். அதாவது வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து பொருளாதார பிரச்சனை, அப்புறம் வந்து நம்ம காசுலாம் சம்பாதிச்சாலும் அதை வந்து நம்ம அனுபவிக்க முடியாத நிலைமை. அதாவது வந்து கார் இருக்கும், காரை ஓட்ட முடியாத நிலைமை. இப்போ நம்ம வீடு இருக்கும், வீட்டில் இருக்க மாட்டோம், பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருப்போம். இந்த மாதிரி நிலைகள்லாம் மாறுறதுக்கு சுக்கிர தோஷம் அப்படின்வாங்க. அதாவது வந்து சுக்கிர பகவானோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதெல்லாம் அனுபவிக்க முடியும். அவரோட தோஷங்கள் இல்லைன்னா அவரோட பார்வை வந்து நமக்கு சரியாக இல்லை, கெடுபலனில் கொடுக்குது அப்படின்னா நம்ம இதை வந்து எதையுமே அனுபவிக்க முடியாது. எல்லாமே இருக்கும். இப்போ சாப்பாடு இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு எளிமையாக நம்மளால் சாப்பிட முடியாது. அதாவது வந்து அந்த டைமில் எதனா பிரச்சனை வந்து நம்ம சாப்பிடாத அளவுக்கு பட்னியாக இருப்போம். எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில் வந்து இருக்கும். அதாவது வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வெள்ளியில் வந்து மகாலட்சுமி போட்டது, அதாவது வந்து காமாட்சி விளக்கு வேறு, காமாட்சி அம்மன் இருக்குது அது வேறு. இது வந்து நம்ம அடிஷ்னலாக பண்ணுறோம், ஓகேங்களா. வெளியில் வந்து இந்த மாதிரி வந்து மகாலட்சுமி போட்ட ஒரு விளக்கு வாங்கிக்கிங்க, ஓகேங்களா. வாங்கிட்டு இதில் வந்து நவதானியம் இருக்குது பார்த்தீங்களா, நவதானியத்தை வந்து பரப்பிட்டு அதுக்கு மேலே இந்த விளக்கை வச்சுட்டு இழுப்பை எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, இழுப்பை எண்ணெய் நெய்யும் கலந்து இந்த விளக்கில் ஊற்றிட்டு நம்ம பஞ்சு திரி இருக்குது பார்த்தீங்களா, பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றணும். இது எத்தனை மணிக்கு ஏற்றுறோம் அப்படின்னா, ஈவினிங்கில் 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே இந்த விளக்கு ஏற்றுருங்க. ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 ஹவர் எரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் கையை அமுத்திடுங்க. இந்த மாதிரி வந்து ரெகுலராக பண்ணணும். இது பண்ணும்போது வந்து வெள்ளிக்கிழமை பார்த்துங்க, வளர்பிறை நாளில் ஆரம்பிங்க. இது வந்து மிக சிறப்பாக இருக்கும். நம்ம ரெகுலராக இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 3 மாதங்கள் தொடர்ந்து பண்ணும்போது கண்டிப்பான இந்த பிரச்சனைகள் எல்லாமே மாறும். அதனால் எல்லாருமே ஒரு எளிமையான பரிகாரம் தான். இதை எல்லாருமே நீங்கள் வீட்டிலேயே பண்ணிக்கலாம். நிறைய பேர் எங்கிட்ட வரவங்க எல்லாருமே இந்த பொருளாதார பிரச்சனைக்கு வராங்க. இது நிறைய பேருக்கு நான் சொல்லி நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அதனால் இது எல்லாருமே நீங்களே பயன்படுத்திக்கலாம். சின்ன விலை கூட வாங்கிக்கோங்க, உங்கள் பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக கூட வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஜெய் பிரதிங்கரா.